அச்சமில்லை, அமுங்குதலில்லை, நடுங்குதலில்லை, நாணுதலில்லை, எது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் அஞ்ச மாட்டோம் என்ற மகாகவி பாரதியாரின் பாடலுக்கிணங்க புலம்பெயர்ந்த போதும் வீரத்துடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை தசமி திதி நள்ளிரவு 12:24 வரை உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் பின்னிரவு 3:45 வரை உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் இருக்கின்றது. இன்றைய தினம் வாகனங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 12ஆம் திகதி திங்கள் கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி நள்ளிரவு 1 மணி வரை உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி வருகின்றது. உத்திராடம் நட்சத்திரம் பின்னிரவு 4:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஆனால் யோகம் சரியில்லை நேயர்களே. மந்த யோகமாக இருப்பதனால் இன்றைய தினம் சுப காரியங்களை விளக்குவது நல்லது. அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 13ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை துவாதசி திதி நள்ளிரவு 12:36 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகின்றது. திருவோணம் நட்சத்திரம் பின்னிரவு 4:36 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, சித்தயோகம் உண்டு, மேல்நோக்கு நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தரவும், வங்கிகளில் சேமிப்பு கணக்குகள் தொடங்குவதற்கும், சகோதர பிரச்சனைகள் பேசி முடிப்பதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி புதன்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி இரவு 11:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தசி திதி வருகின்றது. அவிட்டம் நட்சத்திரம் பின்னிரவு 4:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, ஆனால் யோகம் சரியில்லை நேயர்களே. இன்றைய தினம் பிரதோஷ விரதம் அனுசரித்தால் எல்லா பாக்கியங்களும் வந்து சேரும். அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி இரவு 10:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகின்றது. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:45 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, மந்தயோகம் உள்ளது. அதனால் இன்றைய தினம் சுப காரியங்களை விளக்குவது நல்லது நேயர்களே. அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி இரவு 8:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 2:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் உண்டு. இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அனுசரித்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை புரட்டாசி மாதம் 1ஆம் திகதி பிரதமை திதி மாலை 6:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி வருகின்றது. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:15 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, திதி நன்றாக இல்லை, சித்தயோகமாக இருக்கிறது. ஆனால் பிரதமை திதியாக இருப்பதனால் சுப காரியங்களை விளக்குவது நல்லது நேயர்களே. அடுத்ததாக இதுவரை இந்த வாரத்திற்கான பொது பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேடராசி நண்பர்களே, அன்பையும் ஆற்றலையும் கைவிடாது ஆர்வத்துடன் பணியாற்றுபவர்களால்தான் எல்லாவற்றையும் சாதித்து காட்ட முடியும் என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் அன்பு ஆற்றலுடன் ஆர்வமாகவும் செயல்படுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே விவாதங்களும் கருத்து மோதல்களும் வரக்கூடும். வெள்ளி பகவான் 6வது வீட்டிலே மறைந்து நிற்பதனால் எலக்ட்ரானிக் சாதனங்களை கவனமாக பயன்படுத்துங்கள். கவனக்குறைவால் எலக்ட்ரானிக் சாதனங்களை இழந்து விடாதீர்கள். எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுதாகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் வெள்ளி பகவான் மறைந்து கிடப்பதனால் சின்ன சின்ன வாகன விபத்துகள் ஏற்படக்கூடும். வாகன பழுது, வீடு பராமரிப்பு செலவுகள் எல்லாம் அதிகரிக்கும். எனவே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. குரு பகவான் 6வது வீட்டிலே நிற்பதனால் யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பம் எல்லாம் இட வேண்டாம். பணம் வாங்கி தருவதிலும் குறுக்கே நிற்க வேண்டாம். செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டு. இந்த வாரத்திலே வெள்ளியை தவிர புதனும் உங்களுக்கு சந்திரனும் சாதகமாக நிற்பதனால் குடும்பத்திலே அமைதி உண்டு. வியாபாரம் அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உணவு, குடிவகை, மருந்து வகை, ரசாயன வகைகள் மூலமாகவும் லாபம் அதிகரிக்கும். டிரான்ஸ்போர்ட் வகைகளில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்திலே எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். புது சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே உங்களுக்கு வேறு சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளே உங்களுடைய நினைவாற்றல் பெருகும். எதிர்ப்புகளும் குறையும். அதாவது வகுப்பாசிரியரின் பாராட்டுதல்களும் கிடைக்கும். கன்னி பெண்களே, உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். ஆனால் காதல் விவகாரத்தை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. காதல் விவகாரத்திலே தோல்வி ஏற்படும். கருத்து மோதல்களும் வரக்கூடும். கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எப்போதும் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். இடப ராசி நண்பர்களே, ஆர்வத்துடன் அறிவும் உள்ள மனிதனே மாமனிதனாக உருவாகிறான் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அறிவு படைத்தவர்களாக மட்டுமல்லாமல் ஆர்வத்துடன் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படுவதிலும் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் தொடக்கம் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடியதாகவே இருக்கும். குறிப்பாக ஞாயிறு மற்றும் திங்கள் அன்று காலை 11 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் பணப்பற்றாக்குறைகளையும் தருவதாக இருக்கும். ஆனால் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாகிய சூரியனும் புதனும் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் தடைகளெல்லாம் உடைபடும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியில் எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். சொன்ன சொல்லையும் நிறைவேற்றி காட்டுவீர்கள். வாரத்தின் பிற்பகுதியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் அரசு காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். எதிர்ப்புகளும் அகலும். இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் நீங்கும். வாரத்தின் பிற்பகுதியில் வாகனம் வேண்டக்கூடிய அமைப்பும் உருவாகும். குரு பகவான் சாதகமாக இருப்பதனால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கு இருந்து வந்த கூடா பழக்க வழக்கங்கள் எல்லாம் விலகும். வியாபாரம் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் அமோகமாக இருக்கும். முற்பகுதியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வாரத்தின் முற்பகுதியில் வேலையாட்கள் மற்றும் பங்குதாரர்களாலும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் எல்லாம் வந்து நீங்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதி அமோகமாக இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பழைய சரக்குகளும் வெற்று தீரும். கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளாலும் அதே போல் உணவு, குடிவகை, மருந்து வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே முன்னேறுவீர்கள்.
விளையாட்டுப் போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கன்னி பெண்களே, உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். உறவினர்கள் மத்தியிலிருந்து வந்த உரசல் போக்கெல்லாம் நீங்கும். கலைஞர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சில முக்கிய வாய்ப்புகளும் தேடி வரும். ஆகமொத்தம் இந்த வாரம் ஞாயிறு மற்றும் திங்களன்று காலை 11 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் இளம் மஞ்சள், ஊதா நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, தன்னடக்கத்தின் மூலம் ஆற்றலும் வலிமையும் எளிமையும் கிடைக்கிறது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் தன்னடக்கத்துடன் இருந்து பல முக்கியமான காரியங்களை அமைதியாக சாதித்து காட்டுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் பிற்பகுதி நன்றாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே சூரிய பகவான் வலுத்து காணப்படுவதனால் சவாலான காரியங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். செலவினங்கள் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போனாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு செல்வாக்கும் கூடிக்கொண்டே போகும். வெள்ளி பகவான் நன்றாக நின்று கொண்டிருப்பதனால் விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். அதே போல பழைய வாகனத்தை தந்துவிட்டு புது வாகனம் வேண்டக்கூடிய அமைப்பும் உருவாகும். ஆனால் குரு பகவான் 4வது வீட்டிலே வந்து அமர்ந்திருப்பதனால் அலைச்சல், ஏமாற்றங்கள், ஆரோக்கிய குறைவு, உடலில் அசதி, சோர்வு இவையெல்லாம் வரக்கூடும். தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தாயாரை பகைத்து கொள்ள வேண்டாம். ஆனால் தாய் வழி உறவினர்களின் அன்பு தொந்தரவுகள் இந்த வாரத்திலே அதிகரிக்கும். இந்த வாரத்திலே ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் உணவு வகைகளாலும் வாகனங்கள், கட்டுமான பொருட்கள் வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். மற்றபடி இந்த வாரத்திலே நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவசியப்பட்டால் அதிகமாக பேசுங்கள், இல்லாவிட்டால் பேசாமல் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்திலே மறைமுக எதிர்ப்புகள் வாரத்தின் முற்பகுதியில் இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் அமைதியான சூழ்நிலை அலுவலகத்திலே காணப்படும். அலுவலகத்திலே சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, கணித பாடத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கணித பாடத்திலே சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மதிப்பெண் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். கன்னிப்பெண்களே, அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருங்கள். கல்யாண முயற்சிகளெல்லாம் பலிதமாகும். சிலருக்கு வேலையும் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி, அதாவது திங்களன்று காலை 11 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதனன்று மாலை 5 மணி வரை சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு சிறு சிறு தடைகளையும் ஏமாற்றங்களையும் செலவுகளையும் முன்கோபத்தையும் வேலை சுமையும் தந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் பிரவுன், வெள்ளை நிறங்களாகும். கடகராசி நண்பர்களே, நல்ல நட்பும் நன்கு உரையாடும் பண்பும் வாழ்க்கையில் முன்னேற உதவும் 2 பெரும் வழிகள் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நண்பர்களை தெரிந்தெடுப்பதில் வல்லவர்களாகவும் எப்போதும் எடுத்துரைக்கும் குணம் உள்ளவர்களாக திகழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் நின்று கொண்டிருப்பதனால் இதமாக பேசி இந்த வாரத்தில் முக்கியமான வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த மோதல் போக்கும் குறையும். ஆனால் இந்த வாரத்திலே புதனன்று மாலை 5 மணி முதல் வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் சிறு சிறு உடல்நலக் குறைவையும் தரக்கூடியதாக இருக்கும்.
மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக முக்கிய கிரகமாகிய செவ்வாய் நின்று கொண்டிருப்பதனால் சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். இந்த வாரத்திலே வியாபாரத்திலே உங்களுக்கு கணிசமாக லாபம் உயரும். உணவு வகைகளாலும் மருந்து வகைகளாலும் கட்டுமான பொருட்கள் வாகன வகைகள் எலக்ட்ரிக்கல் வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களும் ஒத்துழைப்பு தருவார்கள். ஆனாலும் அவ்வப்போது வேலையாட்களின் சோம்பலை கண்டு கொஞ்சம் நீங்கள் கோபப்படுவீர்கள். பங்குதாரர்களிடையே சின்ன சின்ன மோதல்கள் எல்லாம் வரும். அனுசரித்து கொண்டு போவது நல்லது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். ஆனால் நாளுக்கு நாள் வேலை சுமை அதிகமாகி கொண்டே போகிறது என்பதை நினைத்து அவ்வப்போது வருத்தப்பட்டு கொள்வீர்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டுப் போட்டியிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கன்னி பெண்களே, உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் எல்லா வகையிலுமே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வசதி வாய்ப்புகளும் கூடி வரும். கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நீங்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதனன்று மாலை 5 மணி முதல் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் மீதம் உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5. ராசியான நிறங்கள் சில்வர் கிரே கிளிப்பச்சை நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, மௌனம் எதிரிகளை மட்டுமல்ல தடைகளையும் தகர்த்தெறிய உதவும் மிகப்பெரிய ஆயுதம் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அவ்வப்போது மௌனமாக இருந்து காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் நின்று கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். அவ்வப்போது முன்கோபம் வந்து நீங்கும். வருங்காலம் குறித்து ஒரு விதமான பயமும் வந்து நீங்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டோமோ என்ற ஒரு ஆதங்கமும் அவ்வப்போது வந்து செல்லும். உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் ஆட்சி பெற்று புதனுடன் நின்று கொண்டிருப்பதனால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெல்லக்கூடிய ஒரு மனோபலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலே குருவும் சுக்கிரனும் நின்று கொண்டிருப்பதனால் எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை இந்த வாரத்திலே வந்து சேரும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டு. தடைகளெல்லாம் விலகும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த உரசல் போக்கெல்லாம் நீங்கும். இந்த வாரத்திலே நல்ல விதத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகும். மற்றபடி இந்த வாரத்திலே எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட வழக்கிலே வெற்றி உண்டு. உத்தியோகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்களெல்லாம் தீரும். உத்தியோகத்திலும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும். அதிகாரிகளின் சில அன்பிற்கு பாத்திரமாவீர்கள். அதே போல் சக ஊழியர்களும் உங்களிடம் கனிவாக நடந்து கொள்வார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விளையாட்டில் வெல்வீர்கள். கலை போட்டிகளிலும் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். இந்த வாரம் முழுக்க கன்னி பெண்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். காதல் விவகார குழப்பங்களெல்லாம் நீங்கும். கலைஞர்களே, இந்த வாரத்திலே பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் சனிக்கிழமை அன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் இறுதி நாளான சனியன்று மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரத்தின் முற்பகுதியும் மையப்பகுதியும் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகவும் பணவரவை தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு வெள்ளை நிறங்களாகும். கன்னி ராசி நண்பர்களே, சிறு சிறு தியாகங்கள் ஒருவனின் உயர்ந்த பண்புக்கு அடிப்படையை வகுத்து தருகின்றன என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் தியாகம் செய்து வாழ்வதிலே வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும்.
உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் நின்று கொண்டு ஜென்ம குரு நடைபெற்று கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. அனாவசிய பேச்சுக்களை குறைப்பதும் நல்லது. மற்றவர்கள் வீட்டு விவகாரங்களிலே அத்துமீறி மூக்கை நுழைக்க வேண்டாம். அதே போல உங்கள் வீட்டு விஷயங்களையும் வெளியாரிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். 4வது வீட்டிற்குள் செவ்வாய் நுழைந்திருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுகிறது. வீடு மாறுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சகோதரங்கள் பக்கபலமாக இருப்பார்கள். சூரியன், புதன், ராகு உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே வியாபாரம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். எதிர்பார்த்தது லாபமெல்லாம் கூடி வரும். புது வாடிக்கையாளர்களாலும் உற்சாகம் அடைவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும். உணவு வகைகள், மருந்து வகைகள், வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாகவும் லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் குறையும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகளிடமிருந்து சில நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வேலைச்சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சக ஊழியர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். மாணவ மாணவிகளே, படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக கணிதம், அறிவியல் பாடங்களிலே அதிக அக்கறை காட்டுவது நல்லது. அலட்சிய போக்கு வேண்டாம். கடைசி நேரத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்காதீர்கள். இந்த வாரம் முழுக்க கன்னி பெண்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா வகையிலும் தொடர்புகள் அதிகரிக்கும். அதாவது பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டு. புதிய நண்பர்களின் நட்பாலும் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்களே, இந்த வாரத்திலே பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சின்ன சின்ன வாய்ப்புகளும் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 8. ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் பச்சை நிறங்களாகும்.